Hello friends, welcome back to our channel. In the video நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தோம்னா ஜூலை 3 and 4 கான கரண்ட் அஃபேர்ஸ். ஃபர்ஸ்ட் ஒன், இந்தியா ஜப்பான் வருடாந்திர மாநாடு எங்கு நடைபெற்றது? டெல்லியில் நடைபெற்றது. இது எத்தனையாவது வருடாந்திர மாநாடு அப்படின்னு பார்த்தோம்னா 16வது வருடாந்திர மாநாடு. இந்த மாநாட்டில் வந்து என்னென்ன மாதிரியான முக்கியமான விஷயங்கள்லாம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ஹரியானா மாநிலத்தில் கார்கோடாவில் ரூபாய் 35,000 கோடி முதலீட்டில் புதிய கார் தொழிற்சாலை ஒன்று வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இந்த ஆலை உலகினுடைய மிகப்பெரிய கார் தொழிற்சாலைகளில் ஒன்றாக இருக்கும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அடுத்து, இந்தியா ஜப்பான் பயோகேஸ் திட்டத்தின் கீழ் நாடு முழுவதும் புதிதாக 1000 பயோகேஸ் இயற்கை உர தொழிற்சாலைகள் கட்டப்படும் அப்படின்னும் இந்த வருடாந்திர மாநாட்டில் தெரிவிச்சிருக்காங்க. ஜப்பானோட பிரதமர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா சனே டகாய்ச்சி. இவங்க தான் ஜப்பானினுடைய முதல் பெண் பிரதமர். அடுத்து பார்த்தோம்னா, எங்கு முதல் முறையாக ரசாயனம், உயிரியல், கதிர்வீச்சு, அணு ஆயுத தாக்குதல் நடத்தப்பட்டு அவசர நிலை ஏற்பட்டாலும் தயார் நிலையில் அரசு உடனடியாக செயல்பட பாதாளத்தில், அதாவது நிலத்துக்கு அடியில் கட்டுப்பாட்டு மையம் அமைக்க அரசு முடிவு எடுத்துள்ளது. டெல்லி நகரில் தான் வந்து முதல் முறையாக பாதாளத்துக்கு அடியில் கட்டுப்பாட்டு மையம் வந்து அமைக்க முடிவு எடுத்திருக்காங்க. இது எதுக்காக அப்படின்னு பார்த்தோம்னா, ரசாயனம், உயிரியல் பொருட்கள், கதிர்வீச்சு, அணு ஆயுத தாக்குதல் இந்த மாதிரியான சமயத்தில் பிளாஸ்ட் ஆகும்போதோ இல்லை ஏதாவது லீக்கேஜ்லாம் வரும்போது நிலத்துக்கு அடியில் வந்து செலுத்தி அதை வந்து கட்டுப்படுத்துவாங்க அதற்காக. அடுத்து பார்த்தோம்னா, ரூபாய் 1.10 லட்சம் கோடியில் ஒருங்கிணைந்த அலுமினிய தொழிற்சாலை அமைப்பதற்காக அதானி குழுமம் ஐக்கிய அரபு அமீரக நிறுவனத்துடன் எந்த மாநில அரசு ஒப்பந்தம் செய்துள்ளது? ஒடிசா மாநில அரசு தான் வந்து ஒருங்கிணைந்த அலுமினிய தொழிற்சாலை அமைப்பதற்காக எந்தெந்த நிறுவனங்களுடன் அதானி குழுமம் மற்றும் ஐக்கிய அரபு அமீரக நிறுவனத்துடன் இந்த ஒப்பந்தத்தை மேற்கொண்டிருக்காங்க. எத்தனை கோடியில் அப்படின்னு பார்த்தோம்னா ரூபாய் 1.10 லட்சம் கோடியில். அடுத்து, இந்தியாவிலேயே தனியார் நிறுவனம் தயாரித்த முதல் ராக்கெட் இது. விக்ரம் 1 தான் வந்து இந்தியாவிலேயே தனியார் நிறுவனம் தயாரித்த முதல் ராக்கெட். ஹைதராபாத்தை சேர்ந்த தனியார் நிறுவனமான ஸ்கை ரூட் ஏரோஸ்பேஸ் விக்ரம் 1 என்ற ராக்கெட்டை தயாரித்துள்ளது. இது விண்வெளியில் பூமியினுடைய சுற்றுப்பாதையில் செயற்கைக்கோள்களை நிலைநிறுத்துவதற்கான ராக்கெட் ஆகும். இது விண்வெளியில் பூமியினுடைய சுற்றுப்பாதையில் செயற்கைக்கோள்களை நிலைநிறுத்துவதற்கான ராக்கெட் ஆகும். அடுத்து, பெண்களுக்கு எதிரான குற்றங்களை தடுக்கவும் அவர்களின் பாதுகாப்பை உறுதி செய்யவும் எந்த மாநில அரசு துர்கா வாகினி ஆர் துர்கா சுரக்ஷா என்ற புதிய சிறப்பு படையை உருவாக்கிய மாநிலம்? மேற்கு வங்க மாநிலம் தான். பெண்களுக்கு எதிரான குற்றங்களை தடுக்கவும் அவர்களின் பாதுகாப்பை வந்து உறுதி செய்யவும் அந்த மாநில அரசு வந்து துர்கா வாகினி ஆர் துர்கா சுரக்ஷா அப்படின்றத வந்து உருவாக்கியிருக்காங்க. நம்ம தமிழ்நாட்டில் சிங்கப்பெண் அதிரடிப்படை வந்து உருவாக்கியிருக்காங்க. அதோட ஹெல்ப்லைன் நம்பர் வந்து 1091. இது வந்து மாநில அரசோட எண்ணான 112 கூட வந்து இணைச்சிருப்பாங்க. அடுத்து பார்த்தோம்னா, முதல் முறையாக பிரதமர் மோடி எந்த நாட்டுக்கு பயணம் மேற்கொள்ள உள்ளார்? நியூசிலாந்து நாட்டுக்கு தான் முதல் முறையாக பிரதமர் மோடி அவர்கள் பயணம் மேற்கொள்ள இருக்காங்க. அடுத்து, ஜப்பான் பிரதமர் சனே டகாய்ச்சி எந்த இசைக்கருவியை இசைத்தார்? சததந்திரி வீணை அப்படின்ற இசைக்கருவியை தான் வந்து இசைச்சாங்க. சந்தூர் அப்படின்னும் அழைப்போம் அதை. அந்த வீணையை தான் வந்து இவங்க வந்து இசைக்கருவியை வந்து இசைச்சிருக்காங்க. அடுத்து, ஈபிள் டவரை விட 40 மடங்கு அதிகமான இரும்பு கொண்டு கட்டப்பட்ட சுத்திகரிப்பு ஆலை எங்கு அமைந்துள்ளது? ராஜஸ்தான் மாநிலம் பக்சபத்ரா பகுதியில் தான் வந்து அமைஞ்சிருக்கு. எவ்வளோ கோடி செலவில் அமைச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா 79,459 கோடி செலவில் வந்து அமைச்சிருக்காங்க. எவ்வளோ ஏக்கர் பரப்பளவில் அப்படின்னு பார்த்தோம்னா 4,500 ஏக்கர் பரப்பளவில். ஈஃபில் டவரை விட 40 மடங்கு அதிகமான இரும்பு கொண்டு கட்டப்பட்ட சுத்திகரிப்பு ஆலை வந்து இங்கே தான் அமைச்சிருக்காங்க. எங்கே அப்படின்னா ராஜஸ்தான் மாநிலம் பக்சபத்ரா பகுதியில் தான் வந்து அமைச்சிருக்காங்க. இன்றைக்கி என்னென்னலாம் பார்த்தோம் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த முதல் முறையாக பிரதமர் மோடி எங்கே வந்து பயணம் மேற்கொள்ள இருக்காரு? ஜப்பான் பிரதமர் வந்து பார்த்தோம்னா என்ன இசைக்கருவியை வந்து இசைச்சாங்க? சுத்திகரிப்பு ஆலை வந்து எங்கே நிறுவுறாங்க? எவ்வளோ கோடி செலவில், எவ்வளோ ஏக்கர் பரப்பளவில் வந்து நிறுவுறாங்க? அடுத்து, பெண்களுக்கு எதிராக இந்த துர்கா வாகினி ஆர் துர்கா சுரக்ஷா வந்து கொண்டு வந்தது எந்த மாநிலம்? அடுத்து, விக்ரம் 1 வந்து இந்தியாவிலேயே தனியார் நிறுவனம் தயாரித்த முதல் ராக்கெட். அடுத்து வந்து பார்த்தோம்னா அலுமினிய தொழிற்சாலை, ஒருங்கிணைந்த அலுமினிய தொழிற்சாலை ஒடிசாவில் அமைக்கிறாங்க. அடுத்து, முதல் முறையாக நிலத்துக்கு அடியில் கட்டுப்பாட்டு மையம் எங்கே அமைக்கிறாங்கன்னா டெல்லியில் அமைக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து இந்தியா ஜப்பானினுடைய 16வது வருடாந்திர மாநாடு டெல்லியில் நடைபெற்றது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.